டோனி வந்து அவரோட டிசிஷன் வந்து யாராலையுமே கணிக்க முடியாது. அவர் வந்து திடீர்னு வந்து ஒரு ஒரு ட்வீட் போட்டு முடிச்சிடுவார். ஒரு டெஸ்ட் சீரீஸ்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஒரு ட்வீட்டில் தான் முடித்தார். ஒன் டே இன்டர்நேஷ்னலில் கூட அப்படி தான் ஒரு ட்வீட் 2019 ஒரு ட்வீட்டில் தான் நான் ரிட்டையர்மெண்ட் ஆனோம். ஸோ அவரோட டிசிஷனை வந்து யாராலையுமே கணிக்க முடியாது. ஈவன் தோ அவங்க ஃப்ரான்ச்சைஸே வந்து அவங்களாலே வந்து அவங்களே காசி சாரே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லியிருப்பார், அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் எங்கள் ஃப்ரான்ச்சைஸியும் ரன் ஆகும். ஆல்ரைட் பாய்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்னைக்கு எபிசோடில் வந்து ஃபுல்லாக கிரிக்கெட்டை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ ஐபிஎல் போயிட்டுருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என் ஃப்ரெண்டு வந்திருக்காரு. இவர் பயங்கரமான ஒரு கிரிக்கெட் வெறியார். ஹாய் ஹரிஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நம்ம மட்டியிலே பயங்கரமான கிரிக்கெட் ஃபேன்னா நீங்கள் தான். இப்போது சிஎஸ்கே வேறு தோற்றுருக்கு, அடிச்சு வீட்டு காமிச்சிட்டாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? சிஎஸ்கேவாவோட ஃபேனாக பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் இல்லை பயங்கரமான ஹர்ட் தான். அது நடந்திருக்கக்கூடாது. பட் கடைசி எண்ட் ஆஃப் த டேயில் வந்து ஒரு நல்ல கிரிக்கெட் ஜெயிச்சிருக்குன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. கன்சிஸ்டன்சியாக வந்து ஒரு ஆர்சிபி வந்து லைனப்பில் ஒரு 5 கேம்ஸ் ஜெயிச்சுக்கிட்டே வந்தாங்க. இவங்க ஒரு கேம் விட்டுன்னு ஜெயிக்கிறதும் தோக்கிறதுமாவே இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு குட் வேல வந்து ஒரு கிரிக்கெட் ஜெயிச்சிருக்கு அப்படின்றது வந்து ஒரு ஹாப்பினஸ். பட் சிஎஸ்கே வெளியே போனது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கும் அப்படி தான் இருந்தது. சிஎஸ்கே தோத்துட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் நம்ம கிரிக்கெட்டாக பார்த்தா போன வாட்டி ஐபிஎல் அவங்க தானே ஜெயிச்சாங்க. ஒரு வாட்டி ஜெயிச்சுட்டு இருக்க முடியாது. எல்லா வாட்டியும் நம்ம வந்து சிஎஸ்கே தான் எம்ஐ தான் அப்படின்றது, நம்ம புது டீம்ஸ் வந்து ஜெயிக்கணும், ஒருத்தரும் ட்ராஃபி லிஃப்ட் பண்ணணும், அந்த எமோஷன்ஸை வந்து நம்ம பார்க்குறது வந்து அது ஒரு ஆர்சிபி மாதிரி ஒரு 16 இயர்ஸ் ஆர்சிபி மட்டும் சொல்ல முடியாது. நம்ம அந்த வகையில் வந்து ஒரு டெல்லி பஞ்சாப்ன்ற ஃப்ரான்ச்சைஸே இருக்குது. நம்ம வந்து விராட் கோலின்றதுனால அவங்கள வந்து ரொம்ப ஹைப் பண்ணிடுறோம். விராட் கோலி வந்து இந்த கப்பு எடுக்கலை அப்படின்னு நம்ம ஹைப் பண்ணிடுறோம். ஸோ அது பண்ணாமல் இருந்திருக்கலாம். அது பண்ணாமல் எல்லா ஃப்ரான்ச்சைஸியும் வந்து எந்த பிளேயர் இல்லாமல் ஒரு ஃப்ரான்ச்சைஸை சப்போர்ட் பண்ணி மூவ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல கிரிக்கெட்டை ரசிக்கிறவங்களுக்கு அது நல்லா இருக்கும். ஆனால் விராட் கோலியோ பயங்கர ஹாப்பி ஆகிட்டாருன்னே சொல்லலாம். மேட்ச் முடியும் போதெல்லாம் பயங்கரமாக கத்தி என்ஜாய் பண்ணிட்டு பயங்கர அக்ரெசிவாக இருந்தாப்புல. அந்த அக்ரெசிவை பார்க்குறதே செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. மேட்ச் ஃபுல்லாக செம்ம அக்ரெசிவாக ஒரு விக்கெட்டுக்கும் ஒரு அக்ரெசிவாக அந்த என்ஜாய் பண்ணுறதெல்லாம் வந்து சூப்பராகவே இருந்தது பார்க்குறதுக்கு. சரி, நம்ம சிஎஸ்கேக்கு வருவோம். சரி, இந்த வாட்டி ஃபைனல்ஸ் வந்து சேத்பாக்கில் நடக்க போகுது. சரி, சிஎஸ்கே வரும், பயங்கரமாக இருக்கும், டோனிக்கு ஒரு பயங்கரமான ஃபேர்வெல் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா பாதியிலே முடிஞ்சிச்சு. என்ன காரணமாக இருக்கும்? எதனால்? பவுலிங் கன்சிஸ்டன்சியாக பர்ஃபார்ம் பண்ணலையோன்னு ஒரு ஃபீல் இருக்குது. நம்மள்ட்ட பேட்டிங் லைனப் இருக்குதே தவிர அதுவுமே வந்து ரொம்ப ஒரு மேட்ச்சு ஒருத்தர் ப்ளே பண்ணுறாங்களே தவிர்த்து கன்சிஸ்டன்சியாக ப்ளே பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் கைக்வாடு. அவர் லாஸ்ட்டு 2-3 மேட்ச் மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணல. பட் ஆல்மோஸ்ட் சீசன் ஃபுல்லாக நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அது நிறைய அங்கங்கே லேக் இருந்ததோ கிரிக்கெட்டில் அப்படின்றதுனால தான், அதோட இம்பேக்ட் தான் நேற்று நம்ம மேட்ச் பார்த்ததில் தெரிஞ்சுது. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுனால, அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு பத்திரானான்ற ஒரு பிளேயர் வேறு வெளியே போயிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, ஆனால் அவங்க பவுலிங்லாம் கரெக்டாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ்லேயே பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. அவங்க பவுலிங் வந்து கொஞ்சம் பயங்கரமான லேக் தான். ஏன்னா பத்திரானான்ற ஒரு பவுலர் இல்லை, தீபக் சஹர்ன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் இல்லை. ஸோ இவங்களாம் இல்லாததுனால மேபி கொஞ்சம் டவுனாக இருந்ததோன்ற ஒரு ஃபீல் இருக்குது மேட்ச்சில். நம்ம ஃபஸ்ட்டு பவுலிங் செலக்ட் பண்ணது கரெக்டான சாய்ஸாக இருக்கும். அது நல்ல டிசிஷன் தான், ஆக்சுவலாக நல்ல டிசிஷன் தான். ஏன்னா இது வந்து எப்படி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 201 ரன் அடித்தாலே குவாலிஃபை ஆகிருக்கலாம். ஸோ இன்கேஸ் மழை வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா நம்ம பேட்டிங் எடுத்திருந்தோம்னா அது வந்து ஆர்சிபிக்கு சாதகமாக போயிருந்துருக்கும். ஸோ அவங்க டிசிஷன் வந்து கரெக்டான டிசிஷன் தான். நம்ம ஜெயிச்சு டாஸ் வின் பண்ணி எடுத்த டிசிஷன் கரெக்டு. பட் பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் லேக் இருந்ததுனால மேட்ச் கைவிட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் பார்த்தாலுமே என்னதான் சிஎஸ்கேக்கு வந்து சேடான ஸ்டோரிலாம் போட்டிருந்தாலும் அதே ஈக்குவலாக வந்து கோலியை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் பயங்கரமாக போட்டுட்ருக்கானுங்க. ஆர்சிபியோட இந்த சீசனோட கேம் பிளே எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஸ்டார்டிங்கில் அவங்க பயங்கர டீம் வந்து ஒரு கோஆர்டினேஷனே இல்லாத ஒரு டீம் மாதிரி இருந்தது. இப்படி பார்த்தோன்னா நம்ம
ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கேன்னு மேட்ச் பார்க்காம ஸ்டார்டிங்கில் இருந்த கேம்லாம் வந்து விராட் கோலி வர்சஸ் சிஎஸ்கே, விராட் கோலி வர்சஸ் கேகேஆர், விராட் கோலி வர்சஸ் ஜிடி, அப்படி ஒரு கேம் பிளே இருந்தது. ஏன்னா ஒன் மேன் பிளேவாக இருந்ததுனால மேபி அது வந்து கொஞ்சம் அந்த இடத்துல நிறைய மிஸ்டேக்ஸாக இருந்தது. அதை ஓவர் கம் பண்ணி இப்போ ஒரு டீம் வந்திருக்குன்னா உண்மையிலே அதை பயங்கரமாக பாராட்டும். விராட் கோலியோட அந்த கம்பேக் வந்து எப்பயுமே நான் அதிகமாக பார்ப்போம். விராட் கோலி வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸே இருக்காது. திடீர்னு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் புல் பேக் பண்ணுவார். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி வகையில் பார்க்கும்போது இந்த சீசன்லேயே அவர் அதை கம்பேக் கொடுத்துருக்காங்க, ஒரு டீமாக கம்பேக் கொடுத்துருக்காங்கன்ற போது அது ஒரு நல்ல ஒரு கேம் பிளே. விராட் கோலி இன்னுமே பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னும் அந்த அக்ரெசிவ் இருக்குது. ஆனால் எதுக்கு கேப்டன் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. கேப்டன்றது வந்து ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான, ஏன்னா ஒரு டீமையும் நம்ம பார்க்கணும், அங்கே நம்மளோட ஸ்கோர்ஸையும் ப்ளே பண்ணணும், எல்லாமே பண்ணுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு கோலி மாதிரி ஒரு ஓப்பனிங்கில் இறங்கி விளையாடுற ஒரு பிளேயருக்கு அது வந்து அவர் இது வரைக்குமே நிறைய நல்லா கேப்டன்சி வந்து வெரி குட் கேப்டன்சி நிறைய நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு அது வந்து வேணாம், எனக்கு அவராக ஓன் டிசிஷனில் பண்ண ஒரு முடிவு தான் அது. எனக்கு இப்போதைக்கு எனக்கு இது வேணாம், நான் இங்கேருந்து வெளியே வந்துக்கிறேன், நான் கொஞ்சம் ஃபோக்கஸ்டு, நான் என் டீமுக்காக ஸ்கோர் பண்ணணும், அவரோட தாட் ஃபுல்லாகவுமே என் டீமுக்காக, நான் என்னோட நேஷனுக்காக நான் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்னால மேபி அதுதான் ஒரே ஒன்லி சான்ஸ். அவருமே நிறைய சொல்லியிருக்காரு, இதுமாரி என்னோட ஓன் டிசிஷன், நான் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணது கேப்டன்சி. அது வந்து ஒரு வகையில் பார்த்தோன்னா அது ஒரு குட்டு நல்ல டிசிஷன் தான் அது. அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு கட்ஸ் வேணும். அது நிறையவே பண்ணியிருக்காப்புல. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் வந்து பயங்கரமாக ஆடிட்டு இருக்காங்க. பேட்டிங்கும் சரி, மொத்தமாகவே பயங்கரமாக ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கேகேஆர், ராஜஸ்தான் அவங்களாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எந்த டீம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நினைக்கிறேன்? பேட்டிங் வச்சுமே வந்து ஒரு டீம் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ரெக்கார்ட்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக எஸ்ஆர்ஹெச் வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அவங்களுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண மேட்சஸ்லாம் இருக்குது. ஆர்சிபி கிட்டேயும், எம்ஐ கிட்டேயும், சிஎஸ்கே கிட்டேயும் ஸ்ட்ரகிள் பண்ண மேட்சஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாமல் ஓரளவுக்கு சைலண்ட்டாக, நான் ஒருத்தர் மட்டும் இருப்பாங்கள்ல, சைலண்ட்டாக இருப்பாங்க, ஆனால் கிளாஸில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துகிட்டு வந்து நிற்பாங்க, அவங்க இருக்கிற இடமே தெரியாது. அப்படி பார்க்கும்போது எனக்கு ராஜஸ்தான் வந்து அந்த மாதிரி ஒரு சைலண்ட் பர்ஃபார்மன்ஸு அப்படின்ற இதில் வந்து அவங்க ஒரு டாப் பொசிஷனில் நல்ல எனக்குமே ராஜஸ்தான் ஒரு நல்ல டஃப் கொடுக்கும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன டீம்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மாதிரி பெரிய பெரிய ஃப்ரான்ச்சைசி எம்ஐலாம் வந்து ரொம்ப டவுனில் போயிட்டு இருக்காங்க. அது என்ன மேட்டர் இருக்கும்? அது எம்ஐ வந்து ஒரு டாப் 3 ஃப்ரான்ச்சைசி. அதில் வந்து அவங்க கீழே இருக்கிறாங்கன்னா அதுக்கான காரணம் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அவங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையோன்றது வந்து கேப்டன்சி சேஞ்சஸ் பண்ணதுனால மேபி இருக்கலாம். ஒரு செட் ஆஃப் வந்து ரோஹித்துக்கு ஃபேவராகவும், ஒரு செட் ஆஃப் வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு ஃபேவராகவும் உள்ளுக்குள்ளேயே ஒரு சின்ன அசம்பாவிதம் இருக்கோ அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. பட் ஆனால் அது ஆப்வியஸாக வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸோட டிசிஷன், நம்ம அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதை வந்து மேட்சுக்குள்ளே இம்பேக்ட் ஆகுமான்றது வந்து அது ஒரு கேப்டனோட பொறுப்பு. அந்த கேப்டன் வந்து அது உள்ள அஃபெக்ட் ஆகாமல் கொண்டு போகலையோ அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து ஹர்திக் பாண்டியாவும் ஒரு இந்தியன் பிளேயர்ஸ்ன்றதை வந்து நம்ம அடிக்கடி மறந்துடுறோமோ. இப்போ நிறைய நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தோம். ஹர்திக் பாண்டியா வந்து ரோஹித் சர்மா வந்து இங்கே நில்லு அங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் நிறையா பார்த்தோம். அப்புறம் ஆடியன்ஸுமே பூ பண்ணிட்டு இருந்தாங்க எம்ஐக்கு. அதை பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்? ஆக்சுவலாக வந்து ஒரு கேப்டன் வந்து ஒரு பிளேயரை வந்து நிற்க சொல்கிறாங்கன்னா அது வந்து அவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அது ஒரு சேஞ்சஸாக தான் நான் பார்க்குறேன். அது வந்து ரோஹித் சர்மா, நான் கேப்டனு, நான் உன்னை எங்கே நிற்க சொல்கிறேனோ அது வந்து அந்த, ஏன்னா ரோஹித் சர்மான்றது வந்து ஒரு சீனியர் பிளேயர், ஹர்திக் பாண்டியாவோட சீனியர் பிளேயர். அது கண்டிப்பாக அதை அவர் மனசில் வச்சுட்டு பண்ணியிருக்க மாட்டார். அது வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் டிசிஷன். இவ்வளோ நாள் வந்து சர்க்கிள்குள்ளேயே நின்றுட்டு இருந்த ஒருத்தரை வந்து லாங் ஆனில் வச்சோன்னா என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு சேஞ்சஸை பார்க்கலாம். அப்படி அந்த தாட்டில் தான் வச்சுருப்பாருமே தவிர வேறு எதுவுமே.
ஆடியன்ஸ் பூ பண்ணுறதுன்னா ஆடியன்ஸ் வந்து அதை ஏற்றுக்கல. ஒரு ஜிடிலேருந்து வந்த ஒரு ஜிடி கேப்டனை வந்து இங்கே மும்பைக்கு வந்த உடனே ஏன் கேப்டன், அதை வந்து எப்படி பண்ணியிருக்கலாம்னா மேபி ஒரு பிளேயராகவோ உள்ளே எடுத்து நெக்ஸ்ட் சீசனுக்கு கேப்டனாக சேஞ்ச் ஓவர் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ ஆடியன்ஸ்குள்ளே வந்து ஒரு வெறுப்பு கிரியேட் ஆகிருக்காது. அது கிரியேட் ஆனதுக்கு காரணம் வந்து உடனே டிசிஷன் எடுத்து பண்ணது. அதுவும் இல்லாமல் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது. நம்ம இப்போ இந்த ரோஹித் சர்மான்ற ஒரு பெரிய கேப்டனு, இந்தியன் டீம் கேப்டன், அவர் ஆப்வியஸாக ஒரு இந்தியன் டீம் கேப்டன், அவரை வந்து ஐபிஎல்ல வந்து கேப்டன் பண்ணிட்டு இங்கேருந்து திருப்பி ஒரு ப்ரெஷர், இங்கே ஒரு ப்ரெஷர் இருக்கும். இந்த ப்ரெஷரை நம்ம கிராஸ் பண்ணி அடுத்தது ஜூன்லேயே வந்து ஒரு கேப்டன்சி ஃபார்வர்ட் பண்ணணும். அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது மேபி டிசிஷன் அதை வந்து இவர் சொல்லியிருக்கலாம். அதை சொல்லி எனக்கு கேப்டன்சிலேருந்து வெளியே நான் எடுத்துக்கிறேன், வெளியில் வந்துக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஐபிஎல் டீமோட ஃப்ரான்ச்சைஸ் கேப்டன்சி ப்ரெஷரை தாண்டி இந்தியன் டீமோட ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதுதான் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட். ஒரு நேஷ்னல் டீமுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணணும். ஸோ அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அந்த கேப்டன்சி. இப்போ நம்ம டோனிக்கு வரலாம். நம்ம மேட்ச்லாம் பார்க்கும்போது நல்லா பயங்கரமாக ஆடுறாரு. வந்தாலே ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டு கொடுத்து தான் போகிறாப்புல. எப்படி டோனி ஃபார்மில் இருக்காரா, நெக்ஸ்ட் சீசன் வருவாரா, இல்லை இதுதான் லாஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்குமா? டோனி வந்து அவரோட டிசிஷன் வந்து யாராலையுமே கணிக்க முடியாது. அவர் வந்து திடீர்னு வந்து ஒரு ட்வீட் போட்டு முடிச்சிடுவார். ஒரு டெஸ்ட் சீரீஸ்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஒரு ட்வீட்டில் தான் முடித்தார். ஒன் டே இன்டர்நேஷ்னலில் கூட அப்படி தான் ஒரு ட்வீட் 2019 ஒரு ட்வீட்டில் தான் நான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ். ஸோ அவரோட டிசிஷனை வந்து யாராலையுமே கணிக்க முடியாது. ஈவன் தோ அவங்க ஃப்ரான்ச்சைஸே வந்து அவங்களாலே வந்து அவங்களே காசி சாரே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லியிருப்பார், அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் எங்கள் ஃப்ரான்ச்சைஸியும் ரன் ஆகும். ஸோ ஒரு கேப்டன்சிலேருந்து இப்போ வந்து வெளியில் வந்திருக்கிறாரு. வந்து ருத்ராஜுன்ற ஒரு யங் பிளேயருக்கு வந்து கையில் கொடுத்துருக்கிறாரு. அவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸியை வந்து ஒரு சின்ன பையனை நம்பி கொடுத்துருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ இவர் ரிட்டைர்மெண்ட் ஆவாரான்னு கேட்டிங்கன்னா ஆவறது வந்து ஒரு வகையில் நல்லது தான். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு முடிக்கலாம். ஒரு பீக்கில் இருக்கும் போதே அவர் வெளியே போகிறது வந்து நல்லது. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பீக்கில் இருக்கும் போது வெளியே போகிறது நல்லது. ரொம்ப டவுன் ஆகி அப்புறம் யாருக்குமே தெரியாமல் போயிடக்கூடாது வெளியில். ஸோ அதனால் ஒரு பீக்கில் இருந்துடும் போதே வெளியே போகிறது ரொம்ப நல்லது. அதுதான் இது பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, நிறைய ஃபுட்பாலை பொறுத்த வரைக்குமே நிறைய பெரிய பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஆனால் ரிட்டையர்மெண்ட் வந்து அவங்க ரொம்ப ஆடி அதுக்கப்புறம் யாருன்னே தெரியாத போன மாதிரி போவாங்க. சில பேர் டாப்லேயே இது பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி பார்க்குறேன்னா, ஃபைனல்ஸ் போயிருந்தா டோனிக்கு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனாக இருந்திருக்கும், ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்திருக்கும். பாதிலே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமாம், அந்த செலிப்ரேஷன் இல்லைன்ற ஒரு ஃபீல் வந்து இன்னுமே எல்லா ஒரு சிஎஸ்கே ஃபேனுன்றதை பொறுத்த வரைக்குமே ஒரு டோனி ஃபேனாக பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருக்க தான் செய்யுது. அவருக்கு வந்து இன்டர்நேஷ்னல்லையும் கரெக்டான ஃபேர்வெல் கிடைக்கல, ஃப்ரான்ச்சைஸ்லேயும் அது கிடைக்கல அப்படின்னும் போது இந்த வாட்டி வந்து ஆனால் பண்ணாங்க, சேப்பாக்கத்தில் வந்து ஒரு மெடல் பண்ணி இது பண்ணாங்க. ஸோ அதை விட பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஃபேன்ஸு. பட்டு இவங்க அதை பூர்த்தி பண்ணல. அவருக்கு வந்து அது கரெக்டாக இல்லையோ. அவர் ஒரு சட்டிலான பர்சன், அவர் ரொம்ப காமாக இருக்கிற பர்சன். அவருக்கு வந்து இந்த ஆடம்பரம் அவர் விரும்ப மாட்டார். ஸோ அவர் சைலண்ட்டாக வெளியில் போகிறது ஒரு டோனி ஃபேனான்றதை பார்க்கும்போது அவரோட டிசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம போகாதீங்கன்னா எவ்வளோ சீசன் ஆடுவார். அவர் இப்பவுமே காலில் வந்து ஒரு இன்ஜுரி வச்சுட்டு தான் மேட்ச் வந்து ஃபேன்ஸ்க்காக விளையாடுறாரு. இப்படி ஒரு பிளேயர் இருந்தாங்களா கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. மேபி இதுக்கப்புறம் வருவாங்களான்றதும் டவுட். இப்போ டோனிக்காக இது நம்ம ஜெயிச்சு கொடுக்கணும் அந்தளவுக்கு வெறியோட ஆடலையோ அவங்க ஆடினது. ஒரு மேட்ச்சில் வந்து அந்த ஃபீல் இருக்காது. ஒரு பிளேயர்ஸ் உள்ள கேம் போகும்போது எல்லாருமே அந்த கேமை ஜெயிக்கணுன்றது தான் உள்ளே போகிறாங்க. அது எதனால் வந்து மிஸ் ஆகுதுன்னா அந்த டைமு, அந்த சர்டைன் என்விரான்மெண்ட்டு இதெல்லாமே தான் ஒரு டிசிஷன் எடுக்கும். நாம் எப்படி மேட்ச் அடுத்தது மூவ் பண்ண போகிறோம் அப்படின்றது. அது இவங்களுக்கு நேற்று அது வந்து செட் ஆகலையோ அப்படின்ற ஒரு இதுதான். நான் ரீல்லாம் பார்த்தேன், அதிலலாம் சொல்லியிருப்பாங்க சென்னைக்கு வந்து ஆர்சிபி தான் ஈஸியான டார்கெட்டு, அசால்ட்டாக ஆச்சிடலான்ட்டு. அப்படி ஒரு வேளை கேர்லெஸ்ஸாக விட்டுருப்பாங்களா? ஆமாம், நம்பர்ஸில் நம்ம பார்த்தோன்னா நம்ம 31 கேம்ஸ் கிட்ட ப்ளே பண்ணியிருக்கோம், ஹெட் டு ஹெட்டு ப்ளே பண்ணியிருக்கோம் இத்தனை வருஷத்தில். அதில் நம்ம தான் மேக்ஸிமம் ஆஃப் நம்பர்ஸ், அது 21 கேம்ஸ் நம்ம ஜெயிச்சிருக்கோம். 10 கேம்ஸ் கிட்ட தோற்றுருக்கோம் அவங்கள்ட்ட.
ஸோ ப்ளஸ் ஆட் ஆனில் தான் இருக்குது. அதுவும் வந்து ஒரு ரீசனானா அப்படி ஒரு டீம் வந்து இறங்க மாட்டாங்க. எந்த டீமுமே இவங்கள ஈஸியாக ஜெயிக்கலான்னு வந்து உள்ளே ப்ளே பண்ண மாட்டாங்க. நம்ம அன்றைக்கான எல்லாருமே இன்றைக்கான பெஸ்ட்டை கொடுக்கணும், இன்றைக்கான கேமை வின் பண்ணணுன்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட தான் இறங்கும். இப்போ ஆர்சிபிக்கு எப்படி சான்ஸ் இருக்கா? அவங்க போகிற போக பார்த்தா இந்த வாட்டி வின் பண்ணுறாங்க போல, ஏதாவது வாய்ப்பு இருக்கா அவங்க? ஒரு கிரிக்கெட் ஃபேனாக சொன்னோன்னா அது வந்து ஒரு நல்ல ப்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ட்ராஃபி லிஃப்ட் பண்ணுறாங்கன்னா இந்த வருஷம் அவங்களுக்கு செம்ம ஒர்த்தான ஒரு ட்ராஃபி லிஃப்டிங்னே சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ கீழே பாட்டம் ஆஃப் த டேபிள்லேருந்து ஒரு டாப் லெவலில் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த வெற்றியே வந்து ஒரு மாதிரி செம்ம ஒரு பெங்களூர் ஆர்சிபிஎன் ஃபேன்ஸுக்கே வந்து பயங்கர ட்ரீட்டாக தான் இருக்கும். ஆனால் ஒரு கிரிக்கெட்டை வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸாக பார்த்தோன்னா நல்ல ப்ளே பண்ணுறவங்கன்ற ஒரு கேமை வந்து பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணுறவங்கன்னு ஒருத்தங்க இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வந்து ஆர்சிபிக்கு கொஞ்சம் டவுட்டோன்ற ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது. டாப் 3 வந்து பார்க்கும்போது யார் நல்லா ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ? ரொம்ப நல்லா ஆடுறதுன்னா ராஜஸ்தான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்களோட கேமை எல்லாமே அப்படியே லைனப்புமே வந்து சூப்பராக இருக்குது. பட் அவங்களே அங்கங்கே ஒரு சின்ன சின்ன பிளேயர்ஸ் வந்து, ஆனால் வந்து மோஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து அங்கே ஃபஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் காட்டுறதில்ல. மேக்ஸிமம் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ராஜஸ்தான் இருக்குமோன்ற ஒரு விக்ட்ரிக்கான சான்ஸ் இருக்குமோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்மளுக்கெல்லாம் இந்தியாவும் இருந்தாலும் சரி, சென்னையாக இருந்தாலும் சரி, டோனி தான். டோனிக்காக தான் பாதி பேர் பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் டோனி வச்சு தான் அந்த சிஎஸ்கே ஓடிட்டுருக்காங்க. இப்போ டோனி இல்லாமல் சிஎஸ்கே எப்படி எடுத்துகிட்டு போவாங்க? இப்போ டோனியை தவிர்த்து ஒரு பெரிய ஸ்டார் பிளேயர் யாருன்னு பார்த்தா கண்டிப்பாக அந்த லெவலில் இல்லை. இப்போ சிஎஸ்கே எப்படி எடுத்துகிட்டு போவாங்க? எப்படி இருக்கும்? டோனி இல்லாமன்னா இப்போ இது ஒரு நார்மல் ஃப்ரான்ச்சைஸியாக கூட மாறலாம். ஏன்னா நம்ம ஒரு 2 வருஷம் பேன் ஆனோம். ஸோ அந்த பேன் ஆன டைமில் வந்து ஒரு 50% ஆஃப் 50-50 தான் நம்மளோட சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஒருத்தவங்க வந்து கிரிக்கெட்டாக பார்க்குறவங்க, இன்னொருத்தர் ஃப்ரான்ச்சைஸ்க்காக பார்க்குறவங்கன்னு 2 விதமான ஃபேன் பேஸ் இருக்குது இந்த சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைஸுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 50% ஆஃப் சான்ஸ் வந்து பாதி பேர் டோனியோடையே சேர்ந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவாங்கன்னு என்னை பொறுத்த வரைக்கும். டோனி கூடயே வந்து வெளியே போயிடுவாங்களோ கிரிக்கெட்டை விட்டு அப்படின்றது வந்து ஒரு தாட் இருக்குது. ஃபேன்ஸுமே இது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறைய பேரே வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் பார்க்குறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்கும் போது அவங்க அது வந்து டோனி வந்து 2019 வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார், அதுலேருந்து நான் கிரிக்கெட் பார்க்குறது கிடையாது. இது வந்து இப்போன்னு இல்லை, இது வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஏஜ்டாக போய் கேட்டிங்கன்னா கூட அந்த இது இருக்குது. அது சச்சின் மாதிரி ஒரு ஒரு பெரிய பிளேயர் போனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கிரிக்கெட் பார்க்குறத ஸ்டாப் பண்ணாங்க. ஒரு 80s 90s வந்து பார்த்தவங்கலாம் வந்து நிறைய பேர் வந்து வெளியில் வந்துட்டாங்க அந்த கிரிக்கெட் பார்க்குறது. அதுக்கப்புறம் டோனி டேக் ஓவர் பண்ணி அதை அப்படி இல்லை இருக்குது இன்னும் அப்படின்ற ஒரு ஃபேன் பேஸை திருப்பி கொண்டு வந்து அந்த கிரிக்கெட்டுக்கே வந்து பெரிய ஒரு மரியாதையை கொடுத்துருக்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் கம்மியாகுன்றது தான் எனக்கு வாய்ப்பு. ஏன்னா சிஎஸ்கேவை ஃபாலோ பண்ணுறவங்கன்னு நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். சிஎஸ்கே தாண்டி ஏதாவது கேட்டோன்னா அவங்களுக்கு பாதி பேருக்கு என்னன்னே தெரியாது. இந்தியன் கிரிக்கெட்டில் என்ன பண்ணார் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சென்னை அப்படின்னு ஒரு பேர் வச்ச ஒரு டீமில், நம்ம தமிழ்நாடு பேர் வச்ச ஒரு டீமில் அப்படி சப்போர்ட் பண்ணுறவங்க, அதுவும் இல்லாமல் ப்ளஸ் டோனின்ற ஒரு பெரிய ஸ்டார் பிளேயரு, அது வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ ஆகுமான்றது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். இதுக்கப்புறம் வர பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அதை டேக் ஓவர் பண்ணுவாங்களான்றது. இதுக்கப்புறம் வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா, இந்த சீசனே பார்த்திங்கன்னா வந்து டோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்கள நம்பி தான் வந்து இந்த ஐபிஎல்லே வந்து சுற்றி இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ இவங்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்கன்னா அந்த ஹைப்பு வந்து இருக்குமான்றது வந்து கொஞ்சம் டவுட்டு தான், பயங்கர டவுட். ஏன்னா இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்டன்சி டவுன் பண்ணதுலேயே வந்து நம்ம அவ்வளோ பார்க்குறோம். ஏன் வந்து அவர் கேப்டனாக இல்லை, ஏன் இவர் தான் ஸ்டார் பிளேயரு, இவரை ஏன் கேப்டன் போடல அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஃபைட்டாக பார்க்குறோம். இதுக்கப்புறம் இவங்க வெளியே போயிட்டாங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
இப்போது டோனி ஃபிட்னஸை பற்றி பார்க்கும்போது எனக்கு ஒரு இது தோணுது. அவர் இப்போ கொஞ்சம் மஸ்குலர் ஆன மாதிரி ஆயிட்டார். ஏன்னா அந்த மாதிரி மஸ்குலராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஓட முடியாது, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு. இப்போ பயங்கர மஸ்குலர் ஆயிட்டாரு. அவரோட இப்போ அதை பார்க்கும்போது ஓகே, ஒரு வேளை அவர் எண்டுக்கு வந்துட்டாரா, இதுக்கு மேலே முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு அதை பார்க்கும்போது. ஃபிட்னஸ் வகையில் நம்ம வந்து அவரை வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீமுக்குள்ளேயே வந்து ஃபிட்னஸை வச்சு ஒரு பிளேயர்ஸை டிசிஷன் பண்ணதே வந்து அவர் தான் வந்து ஐடியாலஜியே வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாப்புல. அதை வந்து நம்ம கொஸ்டினாக நம்ம வந்து பண்ண முடியாது. மேபி இந்த எண்டு வந்து கரெக்டான எண்டு தான் அவருக்கு. நான் ஃபிட்னஸாக பார்த்தீங்கன்னா இன்னுமே அவருக்கு காலில் அடிபட்டுமே அவர் ரன் பண்ணுறாரு. ரொம்ப பண்ணலைனாலும் அவர் ஆனால் அந்த ஓடுறது, அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஒரு கேட்ச் வந்து அழகாக ஜம்ப் பண்ணி பிடிக்கிறது எல்லாமே வந்து இன்னுமே பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் எத்தனை ஒரு 4-5 வருஷம் பண்ணுவியான்னு கேட்டிங்கன்னா கூட அவர் பண்ண முடியும். ஆனால் அது வேணாம். அது இந்த பீக்கில் இருக்கும் போதே அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது வந்து ஒரு வகையில் நல்லதாக இருக்கும். ஒரு டோனி ஃபேனாக வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ஆசைப்படுவாங்க எல்லாருமே. அவர் ஒரு ரெஸ்ட் எடுக்கட்டும். இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு தான் அவர் ஃபேன்ஸ்க்காகவே வந்து நம்ம இப்போ நம்மளுக்கே ஒரு சின்ன இன்ஜுரினாலே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து பயங்கரமாக யோசிக்கிறோம். ஒரு ஃபேன்ஸ்க்காக வந்து ஒரு ப்ளே பண்ணுறாரு, இன்ஜுரி இருந்துமே அவர் பண்ணுறாருன்னா அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம லாஸ்ட்டு சிஎஸ்கே vs ஆர்சிபி பார்க்கும்போது அந்த அடி அடித்தாங்க, எல்லாம் சிக்ஸு பயங்கரமாக எங்கெங்கேயோ போகுது. இந்த சீசனோட டாப் பேட்ஸ்மேன்னா யாரை சொல்லுவேன்? இந்த சீசனில் வந்து ருத்ராஜ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பெரும்பாலும் மேட்ச்சில் வந்து இப்போ பண்ணலனாலும் பண்ண மேட்ச் பர்ஃபார்ம் பண்ண மேட்ச் எல்லாமே ஒரு நல்ல இம்பேக்டாக இருந்தது. அதை தாண்டி வந்து இந்த வாட்டி ஒரு விராட் கோலி மாதிரி ஒரு பெரிய பிளேயரோட கம்பேக் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஒரு ரொம்ப ஸ்கோரிங் கம்மியாக இருந்த ஒரு பிளேயர் வந்து இந்த சீசன் வந்து ஒரு 700 ரன்ஸ் கிட்ட புல் பேக் பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தோன்னா நம்ம ஆர்சிபி விராட் கோலி மட்டும்தான் 2 700s ஒரு சீசன்லேயே 700 ரன்ஸ்க்கு கிட்ட ஸ்கோர் பண்ண. இதுக்கு முன்னாடி வந்து 936 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு விராட் கோலி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீசனில் வந்து ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். இது வந்து ஒரு குட் சைன் ஃபார் T20 வேர்ல்ட் கப்புக்கு வந்து நல்ல சைன் இது. அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ ஃப்ளோவில் இருக்குன்றத வந்து காமிச்சிருக்கிறாரு நம்மளுக்கு பயங்கரமாக. ஸோ விராட் கோலி அண்ட் ருத்ராஜ் வந்து பெஸ்ட்டு பேட்ஸ்மேன்ஸாக இந்த சீசனில் சொல்லலாம். சரி, ஓகே, நிறைய பேசிட்டோம். நம்ம ஷோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஆடுறாங்கன்ட்டு. சரி, ரொம்ப நன்றி வந்து கிரிக்கெட்டை பற்றி நிறைய சொன்னதுக்கு. தேங்க்யூ. எனக்குமே இது புதுசு தான். நான் வந்து இதுமாரி பேசினதில்லை. நல்ல எக்ஸ்பீரியன்ஸு இதுமாரி பேசுனதுமே. அவங்க கூட பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. சரி, ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம அடிக்கடி மீட் பண்ணி இந்த மாதிரி கிரிக்கெட்டை பற்றி பேசலாம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக.